ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரீஸ் இன்னல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆக போகுது. வேற என்ன சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த சீரீஸ் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு. சீரீஸோட பேரு லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனரல். மொத்தமா இதுல 36 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடா ரிலீஸ் ஆக அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சீரீஸோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். லைட்டா வேணா ஒரு ஒன் லைன் சொல்லவா? சீரீஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி இருந்தா கூட ஹீரோ ஹீரோயின ஒரு பையனே நினைச்சிட்டு இருக்கான் பல வருஷமா. ஏன்னா ஹீரோயின் எப்பவுமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தன்னை பையனாவே காட்டிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவ பொண்ணுன்னு தெரிய வரும்போது, இத்தனை வருஷமா பழகுனது இந்த பொண்ணு தான் தெரிய வரும்போது ஹீரோ என்ன பண்றான், இந்த முக்கியமான ஸ்டோரி என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா அந்த எபிசோட பினிஷ் பண்ணுங்க. கதை எதை பத்தி, எதுக்காக ஹீரோயின் அவ அடையாளத்தை மாத்திட்டு இருந்தான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். இந்த எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு போயிடலாம். நம்ம ஹீரோயினோட பேரு ஹியா. ஹியா தண்ணிக்குள்ள அப்படியே முழுகி இறந்து போயிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா. என்ன எல்லாரும் மறந்துடுவாங்களா, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம போயிடுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா சின்ன வயசா ஹியா இருக்கும் போதே அவ முகத்துல ஒரு மாஸ்க போட்டுவிட்டு அவ பொண்ணு இல்ல பையன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ரூஃபை அப்படின்னு வேற ஒரு பேர் வச்சுதான் வளர்க்குறாங்க. பொண்ணு மாதிரி சின்னதா அவ ஒண்ணு பண்ணா கூட அவளை பயங்கரமா போட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறதுன்னு அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஏன்னா ஹியா தான் அந்த ஊருக்காக அந்த நாட்டுக்காக சண்டை போட்டு குடும்பத்தோட பேரை காப்பாத்தணும்னு போய் அங்க மிலிட்டரியிலையும் சேர்த்து விட்டுருக்காரு. ஹியா தன்னை ஒரு பையனா காட்டிட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சின்ன லெவல்ல தான் அங்க மிலிட்டரியில சேர்றா. ஆனா அடுத்தடுத்து ஒரு பெரிய டீமையே ஹேண்டில் பண்ற தளபதியா மாறிடுறா. ஆனா அப்ப கூட ஹியாங்கிற பேருக்கு எந்த அடையாளமும் இல்ல. நான் ரூஃபை தானே அப்படின்னு நினைச்சிட்டு என்னதான் பெரிய பெரிய பதவி உயர்வெல்லாம் வாங்கினா கூட எனக்குன்னு அடையாளமே கிடையாதுன்னு அவ முகமூடி எடுத்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு முக்கியமான போர். ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தளபதி சண்டை போட்டுட்டு இருக்காரு. நாட்டோட முக்கியமான தளபதி. அவர் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எதிரி நாட்டு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான், உன் படைகள் வரும் தானே எதிர்பார்த்துட்டு இருக்க, அவங்க வரமாட்டாங்க, உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஹியா அவ படைகளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதாவது ரூஃபைங்கிற பேரை சொல்லிட்டு இருக்காரு. ரூஃபை எப்படியும் துரோகம் பண்ண மாட்டான், அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஆனா ரூஃபை வரதுக்கு, நம்ம ஹீரோயின் அவ படையை கூட்டிட்டு வரதுக்கு, அதுக்குள்ள தளபதிக்கு ரொம்ப அடிபட்டுருது. ரூஃபையோட கண்ணு முன்னாடியே அவங்க தளபதி இறந்து போயிடுறாரு. ரூஃபை அதாவது ஹியா ஆள ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு அந்த ஷாவுன்னு ஒரு தளபதி இருக்காருல, அவரோட பையன் தான் ஷாவ்ஜூ, நம்மளோட ஹீரோ. அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே ரூஃபைய தள்ளி விட்டுட்டு பக்கத்துல உட்கார்றான். நீ நினைச்சிருந்தா 3 நாள்ல வந்திருக்கலாம், ஆனா 7 நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, அதனாலதான் அப்பா தோத்து போயிட்டாரு, உனக்கு இதுக்கு மேல இந்த வாளை வச்சுக்கிறதுக்கான தகுதியே கிடையாது அப்படின்னு ரூஃபை கிட்ட அப்பா ஒரு வாளை கொடுத்திருக்காரு. ஷாவ்ஜூவோட அப்பா, நம்ம ஷாவ்ஜூக்கு ஒரு வாள், ரூஃபைக்கு ஒரு வாள், நீங்க இனிமேல் ட்வின்ஸ் மாதிரி இருந்து சண்டை போடணும் அப்படின்னு, இதை வச்சுக்கிற உனக்கு தகுதி போயிடுச்சு அப்படின்னு கையில இருந்து நம்ம ஷாவ்ஜூ அந்த வாளை புடுங்கிடுறான். ஒன்னாலதான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது நம்ம ஹியாக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹியா மறுபடியும் ஊருக்கு போயிடுறா. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷாவ்ஜூவோட அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா படையில இருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயிடுது. அந்த இடத்தையே எதிரி நாட்டுக்காரங்க வர கைப்பற்றிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹியா ஊருக்கு போனா கூட அவளுக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு. அவங்க அப்பா பாக்கணும்னு கூப்பிடுறாரு. அதுக்கு கூட முகத்துல மாஸ்க போட்டே கிளம்பி போறா. ஹியாவோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணதான் போய் பாக்கலாம்ல அப்படின்னு அவங்க வேலைக்காரங்க கேட்க, எனக்கு பொண்ணே கிடையாது, அது ஒரு பையன், அத பத்தி பேசு, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம அவளுக்கு கோவில்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவை பாக்க கூட செய்யாம அங்க இருந்து அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஹியாவை அவங்க அப்பா கூட்டு போய் தனியா உட்கார வைக்கிறாரு. கலக்கிட்டமா அப்படின்னு சொல்ல, போர்ல ஜெயிக்கிற தானே பையனோட ஒரே குறிக்கோள், நான் கண்டிப்பா ஜெயிச்சு நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன்ப்பா அப்படின்னு ஹியா ஒரு பையனா மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா, இல்லம்மா, ஒரு பொண்ணு போய் இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் ஒரு பையன் வேலை, நீ என்ன தெரியுமா பண்ற, அமைதியா ஒரு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுல இருந்து என்னெல்லாம் செய்வாங்களோ அதை செய்யணும், அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஹியா கேக்குறா. பார்த்தா அங்க ஒரு பையன் வரான். இவன் தான் உண்மையான ரூஃபையா. ஹியாவை பார்த்து அவங்க அப்பா, நீ 3 வயசுல வீட்டுக்கு வரும்போது உன் அண்ணன் ரூஃபை இங்க இல்ல, அதனால நீ ரூஃபைய பார்த்தே இருக்க மாட்ட, ரூஃபைக்கு உடம்பு முடியாம கோவில்ல இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட்ல இருந்தான், ஆனா இப்ப அவன் ட்ரீட்மெண்ட் முழுசா முடிஞ்சு நல்லபடியா திரும்ப வந்துட்டான், இதுக்கும் மேல உன்னோட ரூஃபைங்கிற அடையாளத்தை அவனோடதுதாங்கிறதால அவனே எடுத்துக்குவான், நீ இனிமே வீட்டோட இருந்தா போதும்னு சொல்ல ஹியா யோசிக்கிறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. சொல்றத புரிஞ்சுக்கோமா, ஒரு பையனோட வேலை இதுன்னு சொல்ல, அப்பா நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு தூரம் சண்டை போட்டு இவ்வளவு பேரும் புகழும் சேர்த்திருக்கேன், அதை ஒருத்தருக்கு ஈஸியா கொடுக்க சொல்றீங்க, அதுவும் இல்லாம நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போயே ஆகணும், ஷாவ்ஜூவோட அப்பா பேர்ல நான் உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிரூபிச்சு ஆகணும்னு சொல்ல, அவனே கெட்டவன், மோசமா போர் பண்ணி அதுவும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போருக்கு போறேன் அப்படின்னு போய் அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியான்னு ஹியாவோட அப்பா கேக்குறாரு. அவரு நல்லவர், அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. இல்ல இந்த
காஃபியை குடி அப்படின்னு ஒரு கப்பை குடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு ஹியா பொத்துன்னு காஃபி கப்பை கீழே போட்டுடுறா. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு இன்னும் ஹியா வரல. அதுக்குள்ள அங்க ஷாவ்ஜூ மண்டி போட்டிருக்கான். என் அப்பா தப்பு பண்ணல, எங்க அப்பா போர் விரும்பியோ இல்ல புகழ் விரும்பியோ கிடையாது, அவருக்கு வர வேண்டிய படை கரெக்டான நேரத்துல வந்து சேராதனாலதான் இந்த தோல்வி நடந்துருச்சு, இதை முழுசா விசாரிக்கணும்னு ஷாவ்ஜூ சொல்றான். ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி ராஜா இல்ல. விசாரிக்கணுமா, இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு ரூஃபைய கூப்பிடுறாரு. ரூஃபை மாஸ்க் போட்டு வரான். ஷாவ்ஜூவோட அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு, தோத்து போயிருவோம் தெரிஞ்சே அந்த இடத்துக்கு போருக்கு போயிட்டு அத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொண்டதுக்கு செத்து போனதுக்கு ஷாவ்ஜூவோட அப்பா தான் காரணம்னு சொல்ல உடனே ஷாவ்ஜூ திரும்பி பாக்குறான். ரூஃபை, நம்ம கொஞ்சம் வருஷமா தான் பாத்துக்கல, அதுக்குள்ள நீ இந்த அளவுக்கு கோவமானவனா கேவலமானவனா மாறுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு ஷாவ்ஜூ கையில இருக்கிற கத்தியால அங்க இருக்க ரூஃபையோட முகத்துல இருக்க மாஸ்க வெட்டிடுறான். இப்பதான் வந்திருக்கிறது நம்ம ரூஃபை கிடையாது, அதாவது ஹியா கிடையாது, உண்மையான ரூஃபை வந்து நம்ம ஷாவ்ஜூவோட அப்பாவை பழி வாங்கறதுக்காகவே இந்த நேரமா வந்திருக்கான்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஹியாவோட முகத்தை ஷாவ்ஜூவும் பார்த்ததே இல்லைங்கிறதால அவனுக்கும் தெரிய சான்ஸ் இல்ல. விஷத்தை கொடுத்து ஹியாவை மயக்கம் போட வச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இந்த உண்மையான ரூஃபை ரொம்ப கேவலமான ஆள் போல. கோர்ட்ல ராஜாக்கு முன்னாடி வாளை யூஸ் பண்ணா அப்படிங்கிறதுக்காக ஷாவ்ஜூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. நல்லா வெளியே வச்சு அடி அடி நடிக்கிறாங்க. ஆனா ஷாவ்ஜூ அத்தனை அடியையும் வாங்கிட்டு அவங்க அப்பா எல்லாம் இறந்து போனதை பத்தி யோசிச்சுட்டு சொல்றான். ராஜா, இப்ப கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் அப்பா சாவல ஏதோ மர்மம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன், இல்ல அப்படின்னா மறுபடியும் எங்க அப்பா தோத்து போனார்ல அந்த ஊரை மீட்டு கொண்டு வந்து தந்துடுறேன், ஒரு வேலைனால மீட்டு கொண்டு வந்து தர முடியாட்டி நான் ஊருக்கே திரும்ப வர மாட்டேன்னு சொல்ல அப்ப உள்ள இருந்து ராஜா பிரைம் மினிஸ்டர் அனுப்புறாரு. பிரைம் மினிஸ்டர் பேரு ஜிங்ஃபு. ஜிங்ஃபு பக்கத்துல வந்துட்டு ராஜா உனக்கு ஓகே சொல்லிருக்காருப்பா, ஆனா என்ன அவர் எந்த ஒரு படை பலமும் கொடுக்க மாட்டாராம், நீயே உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி இதை நீ நிரூபிச்சனா உனக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லனா இல்ல அப்படின்னு ஒரு முடியாத மாதிரி டாஸ்க் கொடுக்க ராஜா இத சொன்னதே எனக்கு போதும், நான் எப்படியாவது எங்க அப்பா பேரை நான் நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்னு ஷாவ்ஜூ அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சீஃப் மினிஸ்டர் மறுபடியும் உள்ள போயிடுறாரு. ரொம்ப நாள் ஆயிடுது. இங்க பார்த்தா ஹியாவை காட்டுறாங்க. ஹியாக்கு கொடுத்த பாய்சன்ல அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு கண்ணு தெரியாம போயிருக்கு. ஹியா அமைதியா நடந்து கோவிலுக்குள்ளேயே ஒரு கோவிலுக்கு வர அவளை ட்ரீட்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஹியா சின்ன வயசுல இருந்து ஒரு கோவில்ல தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அத உண்மை ஆயிருக்காங்க. நம்ம ஹியா அந்த குட்டியோட ஒரு பையன் குட்டி சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த பழகி இந்த இடத்துல பூச்செடி இருக்கு, இங்க போனா வெளியே போயிடலாமா அப்படின்லாம் கத்துட்டு இருக்கா. ஆனா ரூஃபை இருக்கானே, தங்கச்சி அங்க அமிச்சது மட்டும் இல்லாம ஒரு ஆளு பாக்குறதுக்கும் அமைச்சிருக்கான். ஓ, வழி போறதுக்கு வெளியே கத்துட்டு இருக்காளா, வழிய மாத்தி வச்சிருன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு அதே மாதிரியே அந்த ஆளு வழிய மாத்தி வச்சிடுறான். ஹியா அந்த தடவை போறா, பூச்செடி இங்க இருக்கு, அப்பனா வெளியே போற பாதை இங்கதான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா அதுக்கு கீழே ஆறு ஓடிட்டு இருக்கு. ஹியா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா அங்கே மூழ்கி சாவறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல அவ விழக்கூடாதுன்னு யாரும் ஒருத்தங்க கையை பிடிச்சு நிறுத்திடுறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஷாவ்ஜூ தான். இப்பயும் ஹியா முகத்துல ஒரு துணியை போட்டு மறைச்சிருக்காங்கிறதால அவ முகம் என்னன்னு நம்ம ஷாவ்ஜூக்கு தெரியல. இங்க பாரு யாரு நீனு, இதுக்கு லேடிஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியா கேட்க, எங்க சூசைட் பண்ணிக்க தானே போனீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல வந்தேன், தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிட்டு இருக்கான். ஓ, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்த யாரோ மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஹியாக்கு தெரியுது. உங்க அப்பா அம்மா கொடுத்த உடம்ப அவங்களுக்காக வந்து நீங்க உயிரோட வாழணும்னு ஷாவ்ஜூ சொல்ல, இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கே என் அப்பா தான் காரணம், நான் என்ன இதுக்கு மேல பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்களேன், இந்த ஸ்வீட் உலகத்திலே வந்துட்டு மிச்சம் கொஞ்சம் தான் இருக்கு, இதான் லாஸ்ட் பீஸ் நினைக்கிறேன், ஆனா இது கொஞ்சம் வீணா போயிருக்கும், சாப்பிட முடியாது, ஆனா இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட்னு அதை பத்தி ஏதோ கதை சொல்றதுக்கு ஷாவ்ஜூ வரான். ஹியா அதை வாங்கிட்டு சாப்பிட முடியாதா, பார்த்தா தானே தெரியும் இனிப்பா இருக்கா இல்லையான்னு வாயில போட்டுக்கிறா. நல்லா இனிப்பா தான் இருக்கு அப்படின்னு ஹியா சொல்ல ஷாவ்ஜூ பாக்குறான். என்ன பொண்ணுடா இவ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இன்னைக்கு நிலா அழகா இருக்கா அப்படின்னு ஹியா கேக்குறா. ஆனா மேகம் மூடி இருக்கு நிலாவ, ஆனா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள அங்க இருந்து வெளியே கூட்டு போயிடுறான். இந்த விஷயம் இங்க இன்னொரு பக்கம் இந்த ரூஃபைக்கு தெரிய வருது. இது ஷாவ்ஜூ வந்து அவளை காப்பாத்துனானா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பக்கத்துல இருக்கவே கூடாது, இந்த ஹியாவை உயிரோட விட்டாலே ஆபத்து தான் போல, அவ உயிரோட இருக்க கூடாது, அவளை கொன்னு தள்ளிடு அப்படின்னு ரூஃபை உத்தரவு போடுறான். அவளாவே முழுகி சாவான்னு பார்த்தேன், அது நடக்கல அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹியா அவளா ஒரு வழியா வெளியே வரதுக்கு வழியை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கா. ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறா. அதுவரைய பாத்துட்டு இருந்த ரூஃபையோட ஆளு இப்ப அவளை அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா ஹியாக்கு அப்பயும் போர் பேக்ரவுண்ட், தளபதி பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதால கண்ணே தெரியலனா கூட சண்டை போடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால சமாளிக்க முடியல. அவன் நெஞ்சிலேயே வாழை சொருவி மலை உச்சியில இருந்து அந்த ஆளு கீழே தள்ளி விட்டுறான். செத்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹியா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீனு. என்ன எல்லாரும் மறந்துடுவாங்களா, எனக்குன்னு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்புறமும் கொஞ்சம் நாளுங்க ஆகுது. நம்ம ஹியா கண்ணு முழிக்கிறா. இந்த தடவை பார்த்தா அவளுக்கு கண்ணு ரொம்ப நல்லா தெரியுது. என்ன நடக்குது, கண்ணு தெரியுது, நான் இறந்து தானே போயிருந்தேன், எப்படி மறுபடியும் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு நான் எந்த இடத்துல இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹியாவோட மாஸ்டர் உள்ள வராரு. நான் தான் உனக்கு
காப்பாத்தி கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரை பார்த்து ஹீயா வணங்குறா. உன் குடும்பம் ரொம்ப மோசமா இருக்காங்க, இவ்வளவு ஒரு மோசமான ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது, விட்டா வந்துட்டு பொணமாக்கிட்டு தான் எல்லாரையும் விடுவாங்க போலன்னு சொல்ல, நான் பொழைச்சதுக்கு காரணம் நீங்க தான் மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ், என்ன அமைதியாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமா அமைதியாக்கிட்டாங்க, அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கே விரும்பலன்னு சொல்ல, இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, ஷாவ்ஜுவோட அப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்ப ஷாவ்ஜு வேற வழியே இல்லாம அவன் தனியா படைய சேர்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான், உன் அடையாளத்தை எடுத்துட்டு, அதாவது ரூஃபைங்கிற அடையாளத்தை எடுத்துட்டு தான் ஷாவ்ஜுவோட அப்பாவை காவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்கறதுக்கு ஹியாக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தனியா வெளியே நின்னு சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் விட மாட்டேன், ரூஃபையை விட மாட்டேன், எனக்குன்னு வந்து சேர வேண்டிய எல்லாத்தையுமே நான் அவன் கிட்ட இருந்து பறிச்சுக்குவேன், அவன் கிட்ட இருக்கிற எல்லாமே என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லாம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிடுறா ஹியா. இதுக்கு மேல எனக்கு எந்த குடும்பமும் இல்ல, பாரமும் இல்ல, ரூஃபைங்கிற பட்டமும் கிடையாது, நான் ஜஸ்ட் ஹியா மட்டும்தான், இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்ட போறேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷாவ்ஜுவை காட்டுறாங்க. ஷாவ்ஜு தனியா ஒரு படை ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்கு அவனே தானே படை ரெடி பண்ணிக்கணும். அதனால அவனே அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு ரெக்ரூட் எல்லாம் பண்ணி ஒரு குட்டி படையை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு ஹியாவும் வந்துகிட்டு இருக்கா. இந்த படையில சேர்றதுக்காக தான் ஹியாவும் நம்ம ஷாவ்ஜுவும் முதல் தடவையா மீட் பண்ணிக்கிட்ட சீனையும் நமக்கு காட்டுறாங்க. ஹியா ட்ரைனிங்காக நிக்கும் போது அப்பயும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கா. எதுக்குமா இப்பயும் மாஸ்க் போட்டே இருக்க அப்படின்னு அங்க ஒரு மாஸ்டர் வெயின் ஒருத்தர் இருக்காரு, அவர் கேக்குறாரு. ஹியா உடனே என் முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார், அதனாலதான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன், நான் ஒரு பையன் தான் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பதான் அங்க ஷாவ்ஜு வரான். லேட்டா வந்துட்ட மாஸ்டர், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிறது எல்லாமே பசங்க தான். ஆனா ஷாவ்ஜுவை பார்த்துட்டு எப்படி இருக்கான் பாரு, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அவனுக்கு இல்லாததே ஒண்ணு இல்லன்னு ஆம்பளை பசங்களே பேசுற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீரனா இருக்கான். அதை யோசிச்சுட்டே ஹியா உள்ள வந்துட்டு இருக்கா. இங்க ஷாவ்ஜு கிட்ட ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். இவனோட பேரு லீசு. லீசு ஒரு டாக்டர் வேற, டாக்டருக்கு பெருசா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், அதுவும் அரண்மனையிலேயே படிச்சுட்டு இருக்கவன். அவன் வந்து விசிறி வச்சு விசிறிக்கிட்டு இருக்க அங்க ஷாவ்ஜு வரான். இங்க சீன்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்ல, ஏண்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களே, நானே வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், நீ வேற ஏடா என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு லீசு கேட்டுட்டு இருக்கான். ஒரே வயசுன்னு வாடா போடான்னு பேசின, நடக்கிறதே வேற அப்படின்னு நம்ம ஷாவ்ஜு சொல்ல, சரி மாமா, உனக்கும் எனக்கு ஒரே வயசுதான், ஆனா நீ அம்மாவோட தம்பிங்கிறதால உன மாமான்னு மரியாதையா கூப்பிடுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜு கிட்ட லீசு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இங்க ஹியா உள்ள வரா. இப்ப அவளுக்குன்னு ஒரு பையனோட பேரு ஹியாங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டா கூட ஹியன் அப்படின்றத மாத்தி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இவன் ஒரு பையனா மாத்தி மாஸ்டர் அமைச்சிருக்காரு. இதான் என்னோட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹியா கொடுக்க, போய் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹியாவும் போய் லைன்ல நிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இவ்வளவு ஆளுங்க வந்திருக்காங்க, நம்ம செலக்ட் ஆவோமா? ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் விஷம் சாப்பிட்டு உடம்பு முடியாம இருந்தோம், அதுக்கப்புறமா அடிபட்டு உடம்பு முடியாம இருந்ததால உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஒரு குதிரைக்கு ரொம்ப உடம்பு முடியல, இதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு லீசு கிட்ட கொண்டு வராங்க. டே நான் ராஜ வைத்தியன் ஆக போறேன்டா, குதிரைக்கெல்லாமா ட்ரீட்மெண்ட் பாக்குறது அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு, இதெல்லாம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த குதிரை ரொம்ப மொரட்டு குதிரையா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு லீசு பேசிட்டு இருக்கான். அதுல ஏறலாம் ட்ரை பண்றான், ஆனா குதிரைக்கு வெறி பிடிச்சிருது. அங்க இருந்து கத்திக்கிட்டு குதிரை ஓட ஆரம்பிக்குது. லீசு கீழே விழ போறான். அங்க வர ஹியா அவனை கீழே பிடிச்சு காப்பாத்துறா. குதிரையில ஏறிடுறா. குதிரையை இவளுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரியே கண்ட்ரோல் பண்ணிடுறா. இவ குதிரையை சமாதானப்படுத்துறது ஹியாவோட ஃபேமிலி எப்படி சமாதானப்படுத்துமோ அந்த பிரிவு அதே மாதிரி இருக்கு. இத ஷாவ்ஜு பாத்துடுறான். ஒருவேளை ரூஃபை தான் நம்மள வேவு பாக்குறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹியாவே பாக்குறா, ஆஹா நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டோம், நம்மள ரூஃபையோட ஆளு நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு அவளும் லேட்டா தான் யோசிக்கிறா. அவ கீழ இறங்கி போகும்போது ஷாவ்ஜு கண்டுக்காத மாதிரியே போறான். கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருப்பான், ஆனா கண்டுக்காத மாதிரி போறான், அப்ப நம்மள சந்தேகப்படுறான் தானே அர்த்தம் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரியே ஷாவ்ஜு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இது ஒண்ணு ரூஃபை அமிச்ச ஆளா இருக்கணும், இல்லனா அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கான்ல ஜிங்ஃபு, அவன் அமிச்ச ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டும், ஆமா ரூஃபையும் நமக்கு துரோகம் பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம உங்க அப்பா போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் என்ன தப்பு பண்ணாருன்னு அரண்மனையில போட்டு விட்டதால அந்த ஆளு கூட உங்களுக்கு எப்ப வேணா துரோகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான், அப்ப நம்ம இந்த ஹியாவை கொன்னுட்டா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, கொன்னா வேற யாராவது வருவாங்க, அட்லீஸ்ட் நமக்கு சந்தேகம் வந்திருக்குல்ல, நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம், அவனோட பேக்ரவுண்ட பத்தி முழுசா விசாரி, யார் அனுப்பி இங்க வந்திருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஷாவ்ஜு கிளம்பி போயிடுறான். இங்க மறுபடியும் இந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டை காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு சூஷாவ். சூஷாவ் அமைதியா நின்னுட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் வராரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு
அப்படின்னு கேட்க மாஸ்டருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் விசாரிச்சு பார்த்தேன். ஷாவ்ஜுவோட அப்பா அந்த இடத்துக்கு போருக்கு போகாம தான் இருந்திருக்கணுமா, பெரிய இடத்துக்கு போருக்கு போய் தப்பு பண்ணிட்டாரு, அதனாலதான் நம்ம வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த ஜூஷாவ் சொல்றான். உடனே பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, இந்த விஷயம் நம்ம ராஜா காதுல விழுந்துட்டே இருக்கணும், அப்பதான் ராஜா எவ்வளவு கரெக்டான முடிவு எடுத்திருக்காருன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணுவாரு. புரியுதான்னு சொல்ல புரியுது மாஸ்டர் அப்படின்னு சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப சூஷாவ்னு கத்திக்கிட்டு ஒரு பொண்ணு ஓடி வரா. இந்த பொண்ணு பேரு பிங்கி. பிங்கி வேற யாரும் இல்ல, பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு தான். எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க சூஷாவ் அப்படின்னு கேட்க ஒரு புதுசா வாசனை சாம்பிராணி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு, வா ஏத்தி பாக்கலாம், என் கூட வா அப்படின்னு கூப்பிட சூஷாவ் திரும்பி மாஸ்டரை பாக்குறான். போ போ அப்படின்னு அவரும் சொல்றாரு. உடனே அவன் கிளம்பி அங்க பிங்கியோட போயிடுறான். உள்ள போயிட்டு அதை பத்த வைக்க பாக்குறாங்க. இங்க பாரு கேண்டில்ல பத்த வைன்னு சொல்ல, ஆனா நம்ம சூஷாவுக்கு கேண்டில்ல பார்த்தா ஏதோ ஒரு பயம் இருக்கு போல. அது கையில எடுக்கிறான் பத்த வைக்கிறதுக்கு, அது டக்குன்னு கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. பிங்கி பாக்குறா, சூஷா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேக்குறா. இல்ல லைட்டா ஜஸ்ட் பட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி சொல்லிடுறா. சூஷா அவன் வண்டியில உட்காந்து வீட்டுக்கு கிளம்புறான். அப்ப அவன் கூட வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா. அப்ப பாத்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஏற்கனவே கையில நீங்களாவே அடிபட்டுக்கிட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறா. ஜூஷா சொல்லிட்டு இருக்கான், பிரைம் மினிஸ்டர் என்ன நம்பினாதான் சில விஷயங்கள் நடக்கும், அவர் நம்புறதுக்காக மத்தவங்க எல்லாம் நான் விசாரிக்க போகும்போது நான் அடிச்சிட்ட மாதிரி நானே ஏற்படுத்திக்கிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹியா நேரா பாய்ஸ் ரூம் குள்ள போறா. இத்தனை வருஷமா ஒரு தளபதியா தான் இருந்திருக்காங்கிறதால இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்ல. நேரா உள்ள போகும்போது அங்க ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. இவளோட ரூம்மேட் ஃபர்ஸ்ட் ரொம்ப குண்டா பெருசா ஒருத்தன் வரான். அவன் பேரு வாங்பாவான். வேணும்னே ஹியா கிட்ட வம்பலுக்கு ஆரம்பிக்கிறான். அடுத்த ஒருத்தனும் அதே மாதிரி வரான் ஹியா கிட்ட வம்பலுக்கிறதுக்காக. மூணாவதும் வரான், அவன் பேரு ஜியாவான். இப்படி எல்லாருமே ஹியா கிட்ட மாறி வாரி வம்பலுக்குறாங்க. பரவாயில்ல திறமையான பையனா தான் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை ஹியா நிக்கும் போதே பின்னாடி மைன்னு ஒரு பையன் வரான். அவன் மட்டும்தான் ஹியாட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். ஹியா ரொம்ப குள்ளமா வீக்கா இருக்கா பையனா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளாளுக்கு அவள் வம்பலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மை இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி குட்டியா தான் இருக்கான். பரவாயில்லையே, என்னோட யாருமே குட்டியா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், நீ இருக்க அப்படின்னு அந்த பையன் சிரிக்கிறான். கரெக்டா அப்போ ஷியாங் அப்படின்னு ஒரு பையன் வரான். இவன் வேட்டைக்காரனா இருப்பான் போல அப்படின்னு ஹியா யோசிக்கிறா. ஆனா கையில சாமியானுங்க போடுற மாதிரி மந்திர மாலை கூட போட்டிருக்கான். இந்த டீமே ஒரு வித்தியாசமான டீமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியா தூங்க ஆரம்பிக்கிறா. நைட்டு ஃபுல்லா அவளுக்கு தூக்கம் கூட வராம ஒரு மாதிரி நிறைய குழப்பமா இருந்துட்டு இருக்கு. மாஸ்டர் கிட்ட மாஸ்டர் ஏற்கனவே கேட்டிருக்காரு, ஏமா உனக்கு ஆபத்து வந்துடாதா அப்படின்னு. இல்ல மாஸ்டர், நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அந்த பாவம் தளபதி அவர் மேல தப்பு இல்ல நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக போகணும்னு ஹியா சொல்லிட்டு வந்திருக்கா. ஹியா அடுத்த நாள் காலைல மிலிட்டரி ட்ரைனிங் அவளுக்கு வருஷ கணக்கா இருக்கிறதால காலங்காத்தாலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெடியா இருக்கா. கரெக்டா அப்ப உள்ள மத்த தளபதிங்க எல்லாம் வராங்க. இந்த வாங்பா ஜியாவெல்லாம் இருக்கான்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கவும் தண்ணிய தூக்கி மூஞ்சில ஊத்துறாங்க, எந்திரிங்கடா அப்படின்னு. எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஷாவ்ஜு உள்ள வரான். கரெக்டா ஹியாவை பாக்குறான். இவளுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கு போல, காலங்காத்தாலே எந்திரிச்சு ட்ரெயின் ஆகி கரெக்டா இருக்கா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இனிமே டெய்லி ட்ரெயின் பண்ணணும், எல்லாருக்கும் இன்னைக்கு வேலை இருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்றதுக்கு அனுப்பிடுறான். இங்க நம்ம மெய் அப்புறம் ஹியா ரெண்டு பேருமே வீக்கான ஆளுங்க. ரெண்டு பேருமே ஒரு கட்டையை தூக்கிட்டு பல சுத்தணுமா. ஹியா மட்டும் புடிச்சிட்டு இருக்கா, மெய்யால பிடிக்கவே முடியல. ஹியாவை இப்ப நம்ம ஷாவ்ஜு பாக்குறான். பாக்குறதுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரிதான் இருக்கு, நம்ம நினைச்ச அளவுக்கு இவ ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல லீசுவும் நினைக்கிட்டு, என்னடா அது ஃபர்ஸ்ட் நாளே போட்டு இந்த வறுத்தெடுக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அடுத்து ஹியா இன்னொரு ஆயுதத்தை எடுக்கிறா. இங்க பாரு, உனக்கு இந்த ஆயுதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது ஒரு பிளேடு கிடையாது 2 பிளேடு, புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்ல ஹியா அடுத்த செகண்டே இந்த 2 பிளேடையும் எடுத்து எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டு காட்ட ஆரம்பிக்கிறா. வாங்பா ஜியாவ்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயந்துடுறாங்க. இதெல்லாமே ஷாவ்ஜு அமைதியா பாத்துட்டே தான் இருக்கான். ஆனா அடுத்து எங்க ஹெவியான வெப்பன் எல்லாம் எடுத்து சண்டை போட வேண்டியிருக்கோ அதெல்லாம் ஹீயாக்க முடியல. விஷம் இன்னும் ஃபுல்லா சரியாகல, நான் ரெஸ்ட் எடுத்து முடிக்கலங்கிறதால என்னால இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு ஹீயா யோசிக்கிறா. அடுத்து ஃபைனலா ஒரு ட்ரைனிங் நடக்குது. ஹெவியான வெயிட் இருக்குங்கிறதால அவளால சமாளிக்க முடியாம கீழே விழுந்துட்டு இருக்க. இந்த குட்டி பாப்பா முடியலையா அப்படின்னு சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியா அதை காதுல வாங்காத மாதிரி நிக்கிறா. இங்க நேரா நம்ம ஷாவ்ஜு மறுபடியும் உள்ள வந்துடுறான். அவளை பத்தி விசாரிச்சீங்களான்னு கேட்க ஆரம்பிக்க, நாங்க விசாரிச்சோம், புதுசாதான் ட்ரைனிங்க்கு வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, சான்ஸே இல்ல, மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்கு, ஆனா உண்மையாவே வீக்கா இருக்கானா இல்ல வீக்கா இருக்கிற மாதிரி சில சமயம் நடிக்கிறானான்னு எனக்கு தெரியல, நல்லா விசாரிங்க அப்படின்னு ஷாவ்ஜு தூங்குறதுக்கு போறான். அங்க தூங்கும் போது ஷாவ்ஜுக்கு அவங்க அம்மா ஏதோ அவங்களே கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க போல, இறந்து போயிட்டாங்க போல, அது போல அந்த ஞாபகம் வந்துருது. கனவு மாதிரி வந்து இறந்துடுறான். அம்மா அப்படின்னு கத்திட்டு வேர்த்து விறுவிறுத்து போயிடுறான். இங்க ஹீயா எந்திரிக்கிறா. எனக்கு குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சல்பர் வாசம் அடிக்குது. அப்ப ஏதோ நீரூற்று இருக்கு போல, அங்க போலாம் அப்படின்னு ஹீயா நேரா கிளம்பி போயிட்டு உள்ள குளிக்க ஆரம்பிக்கிறா. அவ பாட்டுக்கு உட்காந்து யார் இப்ப வரப்போறா அப்படின்னு. அப்ப மறுபடியும் ரூஃபை ஞாபகம் வருது. ரூஃபைய பத்தி யோசிச்சுட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீயா தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அங்க வரது வேற யாரும் கிடையாது, ஷாவ்ஜு தான். அவன் குளிக்கிறதுக்காக நேரா வந்து தண்ணிக்குள்ள இறங்குறான். ஹீயா பயங்கர ரகசியமா தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிட்டு எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும்
இன்னும் பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நிறைய புது எபிசோட் வந்துட்டே இருக்க போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.